ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வெஜிடேரியன் டாக்கோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ டோஃபு எடுத்துருக்கேன். தண்ணியெலாம் அமுத்தி எடுத்துகிட்டு கேரட் துருவுறதில் இந்த மாதிரி பெரிய கண்ணாக இருக்கிறதுல துருவி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வறுத்த சீரகப்பொடி போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளக்ஸ் வேணுன்னா போட்டுக்கலாம், நான் போடல. எல்லாமே அப்படியே எடுத்து ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு 30 நிமிஷம் 170ல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பல் பூண்டு துருவி வச்சுருக்கேன். 30 நிமிஷத்தில் எடுத்துட்டேன் நான். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம துருவி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பாதி பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். சாஸ் போட்டிருக்கேன், தக்காளி சாஸ் கடையில் வாங்கினதாங்க. இதிலே சில மசாலாலாம் போட்டிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கிட்டேன். நம்ம அவனில் வச்சு எடுத்த பாருங்கள், அந்த டோஃபும் போட்டுக்கலாம். நான் மசாலா எதுவும் சேர்த்துலைங்க, இந்த சாஸ்லேயே இருக்கனால நான் போடல. உப்பு கூட நான் சேர்த்து கிடையாது, சாஸ்லேயே உப்பு இருக்குது, அதனால் நான் போடல. இந்த மாதிரி ஒரு மசாலா பேக்கெட் ஒன்று போட்டேங்க, அந்த வீடியோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. டாக்கோஸ் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுக்கலாங்க. டாக்கோஸ் வார்ப்பு வந்து கடையில் தான் நாங்கள் வாங்கினோம். இதை அப்படியே எடுத்து தவா மிதமான சூடு வச்சு இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டோஃபு உள்ளார வச்சுக்கலாம். ஒரு 10 செகண்ட் வச்சிங்கன்னா போதும், சூடுபடுத்துறதுங்க. நம்ம மேலே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுவுமே போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியான டாக்கோஸ் ரெடி. மயோனீஸ் நம்ம விருப்பங்க, எதுனாலும் போட்டுக்கலாம். தேங்க்யூ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்